ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும். எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது. இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை. அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க. உங்கள் முயற்சி, உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம், நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையில் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. எல்லாருமே அதான் சொல்கிறீங்க, உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது, நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது, எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது. அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன், அவ்வளோதான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி இருக்குங்க, இந்த நேரமானது இப்படி இருக்குது, இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யுங்க, இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் செயல்படுத்துகிறீங்க இல்லைங்களா, அதுவும் இறைவன் செயல்தாங்க. உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார். முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார். இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி எப்படிப்பட்ட கிரகங்களின் நிலைகளில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது, கடந்த காலங்களை காட்டிலும் உங்களுக்கு இப்போ எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கரடு முரடான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி தோன்றனாலும் அவங்கள மாதிரி ஒரு குழந்தைத்தன்மை யாருக்குமே கிடையாதுங்க. ரொம்ப இயல்பானவர்கள் தான். ஆனால் அவங்களுடைய காலங்கள், கடந்த காலங்களில் வந்த கஷ்டத்தினால எல்லாரிடமும் கொஞ்சம் கோபமாக நடந்து கொள்ள சூழ்நிலை, சிலருக்கு வந்து தேவையில்லாத ஒரு மாதிரி மன அழுத்தம், இதெல்லாம் இருந்ததுனாலேயே உங்களை பார்க்கும் பொழுது ஏதோ தெரியல, இவங்க ஆள் சரியில்லைன்ற மாதிரி உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் கிடையாது. நல்ல உங்களுடன் பழகியவர்களுக்கு தெரியும். பார்க்குறதுக்கு தாங்க அப்படி இருப்பாங்க, அவங்க பேச மாட்டாருங்க, தாங்க இருப்பார். ஆனால் அவரோட மனசு ரொம்ப நல்ல மனசுங்க. ஒரு உதவின்னு கேட்டால் ஓடி வந்து செய்யக்கூடியவர்கள் தாங்க அவங்களாம். அப்படின்னு உங்களுடன் இயல்பாக பழகக்கூடியவர்கள், நல்ல பழகக்கூடியவர்களுக்கு தெரியும். இதுதான் உண்மை. ஆனால் இந்த தெரியாமல் இருக்கிறவங்க தான், உங்களை பற்றி புரிஞ்சிக்காதவங்க தான் தேவையில்லாமல் உங்களை பற்றி இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்கிறது. அது உங்களுக்கு மன அழுத்தத்தையோ மன வலிகளையோ கொடுக்கணும் தெரியாமல் தான் உளறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம் தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா நீங்களும் அப்படி தான் எல்லாரிடமும் டக்குன்னு கோபப்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் தப்புன்னு தெரிஞ்சுட்டா யாருன்னு கூட வச்சு பார்க்காம பெரிய பிரச்சனையாக கூட மாற்றி விட்டுறீங்க. அதனால தான் இந்த மாதிரியான பேருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொன்னது தப்பு கிடையாது, நீங்கள் நியாயமாக தான் சொல்கிறீங்க. மற்றவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நல்ல ஒரு காலம் இந்த காலமாகத்தாங்க இருக்குது. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு, நிறைய கவலையை சந்திச்சாச்சு, ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் இல்லைங்க, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. எல்லாமே சரியாயிடும். கடந்த காலத்தில் நீங்கள் எந்த மாதிரியான உழைப்பு எல்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உழைச்சிருந்தீங்களோ அதற்கான பலன்கள் இப்போ கிடைக்குங்க. அப்போ கிடைக்கல. அப்போ கிடைக்காதனால தான் நிறைய நஷ்டங்கள், நிறைய விரக்தி, தொழில் இல்லாமல் போனது, நிறைய தேவையில்லாத வீண் பழிகளை சுமந்தது எல்லாம் கடந்தாச்சு. கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களும் அதை கடக்கும் பொழுது வழிகளோடு தான் கடந்து வந்திருப்பீங்க. அப்போ அதோட அனுபவங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றுங்க. ஏன்னா எது ஒன்றும் நமக்கு வந்து எதுவுமே தெரியாமல் இருக்கிறோன்னா அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். நிறைய விஷயங்களை நாம் கடக்கும் பொழுது, நிறைய அனுபவசாலிகளாக மாறும் பொழுது அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பாக தான் இருக்கும். ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நம்மளோட வாழ்வாதாரம் மாற்றக்கூடிய காலமாக தாங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிதி நிலைமையெல்லாம் சரியாகக்கூடிய மாற்றம் இருக்குங்க. பண வரவு இருக்கும். பொருளாதார சிக்கல்லாம் அப்படியே அழகாக போகக்கூடியதாக இருக்கும். கடன் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க.
கடனாலேயே பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர் ரொம்ப கடனில் தான் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. அதே போல் உடல் ரீதியான பிரச்சனையும் சந்தித்தவங்க நிறைய பேர். உடம்புக்கு அப்பப்போ ஏதாவது தேவையில்லாத சங்கடங்கள், மருத்துவ செலவெல்லாம் அதிகமாக இருக்கும். இதுலேயே ஒரு சிலருக்கு கடனும் வந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு மருத்துவ செலவு முதல்ல குறையுது. அப்புறம் கடனுக்காக குறையணும்னா வருமானம் உங்களுக்கு பெருகணும். இப்போ வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம், லாபம் தரக்கூடியதாக இருக்கும். தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இல்லைங்க நான் சொந்த தொழில் இல்லைங்க, நான் அலுவலகத்துக்கு தான் போகிறேன், அங்கேயும் நிறைய நாள் லீவ் போடுறதுனால வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னவங்களுக்கு கூட இப்போ உங்களுக்குரிய வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நியாயமாக உங்களுக்கு என்ன பலன், நல்ல பலன் கிடைக்கணுமோ அத்தனையும் நன்மையாக கிடைக்கக்கூடிய காலம்தாங்க இது. நட்பு வட்டாரங்கள் பெருகுங்க. அதுவும் அனுபவமானவங்க, ஒரு நல்ல அனுபவசாலிகளாக உங்களுக்கு சேரக்கூடிய பாக்கியம் இருக்குது. நல்லவர்களுடன் பழகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலே நிறைய மாற்றம் ஏற்படும். ஏன்னா சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவங்க யார் சொன்னாலும் நமக்கு புரியாதுங்க. நல்ல ஒரு நண்பன் மட்டும் நமக்கு இப்படி தான்ப்பா இருக்கும், இதை தான்ப்பா நீங்கள் செய்யணும்னு யாராக இருந்தாலும் நமக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம பின்பற்றும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதுதான் நட்பு என்றைக்குமே ஒரு தலை சிறந்ததாக இருக்குது. உறவுகளை காட்டிலும் நட்பு நமக்கு பெரிய ஆபத்துக்கள் எப்பயும் கொடுக்காதுங்க. நட்பு பிரச்சனையாக இருக்குன்னா அது நல்ல நட்பு கிடையாது. அது சும்மா டெம்பரரியாக ஏதோ ஒன்றுத்துக்காக சேர்ந்ததாக இருக்கும். ஆனால் உறவுகள் நம்மளை எப்பயுமே வாழ விடாது. ஆனால் நட்பு எப்பயும் நம்மளை காப்பாற்றும். அது போல் உங்களுக்கு நட்பு இப்போ ஒரு நல்ல ஒரு அமைப்பிற்கு சேரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுக்குதுங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பணம் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. அளவுக்கு அதிகமான செலவு செய்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பிரச்சனை தான். ஏற்கனவே அதெல்லாம் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா காசை பெருசாகவே மதித்ததில்லை. அது பேரில் உங்களுக்கு பெரிய ஈர்ப்பே இருக்காது. இன்றைக்கி வருதா இன்றைக்கே செலவு பண்ணும், இன்றைக்கி வருதா அடுத்த நிமிஷம் செலவு பண்ணுவோம். பணத்தை ஒரு தண்ணி மாதிரி செலவு பண்ணும். தண்ணியாக நம்ம செலவு பண்ணக்கூடாது. நியாயமாக அதை கரெக்டாக என்ன தேவைக்கு பயன்படுத்தணுமோ அதுதான் பயன்படுத்தணும். ஆனால் அதை தான் சொல்லுவாங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா அதுவும் கிடைக்கலனாலும் கஷ்டம், பணம் கிடைக்கலனாலும் கஷ்டம். எது ஒன்றும் கிடைக்கலனாலும் அதை தேடி நம்ம போகும்போது தான் அதோட வழி தெரியும். இப்போ அப்படித்தான் நீங்கள் கொஞ்சம் அனுபவிச்சுட்ருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போயும் பொருளாதார மாற்றம் இருக்குது, உங்களுக்கு பண வரவு இருக்குது. அப்போ அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணணுன்னு மட்டும் பாருங்கள். கடன் கொடுப்பதை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. நீங்கள் கொடுக்குறத நிறுத்துங்க. இல்லை ஏற்கனவே நாங்கள் வாங்கி தாங்க வச்சுருக்குறோன்றவங்க அதை கொடுத்து முடிப்பதற்கு ஆலோசனை பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு காலம். ஏன்னா இந்த டைம் நீங்கள் படிப்படியாக பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கடன் அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூடிய விரைவில் மாற்றம் ஏற்பட்டுடுங்க. இந்த சாதகமான சூழ்நிலையாக இருக்குது. உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார். கடனை கரெக்டாக நீங்கள் இப்போ நினச்சிங்கன்னா கூட முடிச்சிடலாம். நீங்கள் கொடுக்க ஆரம்பித்து பாருங்கள். அப்போ தான் அது வருமானம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இல்லை இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, நான் எப்படி கொடுப்பேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், வலிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அவமானத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜில் நல்ல இடத்துல இருக்கணும்னு எப்பயும் நினைக்கக்கூடிய ஆட்கள், ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கணும், ரொம்ப ஒரு உயர்ந்த இடம் அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க, அப்படிப்பட்ட உங்களுக்கு கடன் இருந்தால் அது கிடைக்காதுங்க. உங்களுக்கு கௌரவம் வேணும், அந்தஸ்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ நேரம் நல்லா இருக்குது. அதே போல் உங்கள் ராசிநாதன் சிறப்பு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேலோடு இருக்கிறவங்க, நல்ல இடத்துல இருக்கிறவங்க இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். அதே போல் வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, அதே போல் ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ ஏதாவது செய்யணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணிச்சிருந்தீங்கன்னா இப்போ அதை செய்யுங்க. அது உங்களுக்கு முன்னேற்றமான காலமாக உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்காருங்க. ஏன்னா செவ்வாய் நமக்கு சரியாக இருந்தால் நிறைய நல்ல பலன் கிடைக்குங்க. செவ்வாய் நமக்கு சரியாக இருக்கணும். அது இருந்ததுனாலே நிறைய நன்மைகள் ஏற்படும். சொத்தெல்லாம் எப்போ சேரும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நமக்கு சரியான அமைப்பில் இருக்கும் பொழுது தான் சொத்து சேரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த காலம் உங்களுக்கு வாங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூடிக்கிட்டே இருக்கும். அது பாட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சேர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் கடன் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். கடன் வாங்கினாலும் அதே தான் நிலமை. அது பாட்டு கடன் மேலே 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 நமக்கு கடன் சுமை ஏற்றிக்கிட்டே இருக்கும். கடனை வாங்காதீங்க, சொத்து வாங்குங்க, வண்டி வாகனம் வாங்குங்க. ஏதோ ஒரு அமைப்பை உங்களுக்குரியதாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா இறைவன் அனுகிரகம் இருந்தால் இது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க. அவரோட அனுகிரகம் இருக்கணும். இருந்துருச்சுன்னா நீங்கள் நல்லபடியாக இந்த சூழ்நிலையை அடையலாம். ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் தெளிவாக இருக்கணும். அதே போல் அந்த முடிவில் இருந்து மாறுபடக்கூடாது. முடிவு எடுக்கும் வரைக்கும் வேணால் யோசிங்க. முடிவு எடுக்கிற வரைக்கும் யோசிக்கலாம், யோசிச்சுக்கிட்டே இருங்க. கரெக்டாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, இதுதான் என் முடிவுன்னா மாற்றாதீங்க.
அப்போ மாற்றும் பொழுது தான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதுலேயே கண்டினியூஸாக நீங்கள் போய்கிட்டே இருங்க. நஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட ஆகாது, உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் தீர்க்கமான தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு இப்போ முயற்சி பண்ணுங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைக்கு உங்களுக்கான பணிக்கான விளைவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாராட்டுக்குரியதாக இருக்குதுங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பாராட்டு கிடைக்கும். சொந்த தொழிலே செஞ்சாலும் அந்த இடத்துல நமக்கு அங்கீகாரம் இருந்தால் தானே ஜெயிக்கிறோன்னு அர்த்தம். அதை போல் உங்களுக்கு சொந்த தொழில் செய்தாலும் சரி, இல்லை வேலையில் நம்ம வேறு வேலையில் இருக்கிறோனாலும் அங்கே உங்களுக்கு ஒரு மரியாதையான பாராட்டு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதே போல் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட காலமாக இருந்து வந்த நிலுவையில் இருந்து வந்த சில பணிகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குதுங்க, என்னால் முடிக்கவே முடியலன்றவங்க கூட டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு இயல்பாக வந்துடுவீங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த வேலையை நம்ம இவ்வளோ நாளாக வச்சுருந்தோமா அப்படின்ற எண்ணம் ஏற்படக்கூடிய வகையில் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இப்போ மாறுவீங்க. அதே போல் கடந்த காலங்களில் இருந்து வந்த நிறைய சவால்கள் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா எளிமையாக சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, இதை எப்படி செய்வேன் என்ன பண்ணுவோன்னு நிறைய இருந்திருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சக ஊழியர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளிகளிடம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதன் மூலமாக அவர்களை நீங்கள் தட்டி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நிறைய அவங்க ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு முதலாளி சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிட்டாலே அவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும் இல்லையா? அதை போல் இந்த சூழ்நிலை உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுதுங்க. அதே போல் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஒரு பொறுப்பு கிடைக்கிது அப்படின்னா எந்த இடமாக இருந்தாலும் அதில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். அந்த இடத்த வேண்டாம், இந்த பொறுப்பெல்லாம் என்னால் முடியாது, நான் இதை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் தவிர்க்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு முன்னேற்றம் பாதிக்கப்படக்கூடிய காலமாகவும் இருக்கும். அதில் பேரும் புகழும் கிடைக்காது. ஒரு இடத்துல நமக்கு ஒரு பேர் நல்ல பேர் வந்துடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய நன்மைகள் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல குட் வைப்ரேஷன் ஏற்படும். அதனால் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு செய்யுங்க. வேலை சுமையாக இருந்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு பல மடங்கு லாபமாக இருக்குங்க. குடும்பத்திலையும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாறுதல்கள் இருக்குதுங்க. மனக்கசப்பெல்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு மேலே இருக்க அண்ணனோ அக்காவோ இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உறவுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் கூட நிறைய இருந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது பெரும்பாலும் இருக்குங்க. கணவன் மனைவியிடையே அடிக்கடிக்கு கருத்து மோதல், ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக பேசி பெரிய பிரச்சனையாக்குவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்குள் இருவருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஏற்படும். காதல் வருங்க. அதுதாங்க, எந்த இடத்துல ஒரு அன்பு இருக்கோ அங்கே பிரச்சனை இல்லை. அன்பு இல்லாத இடங்களில் எல்லாமே தப்பாக தான் தெரியும். அங்கே தப்பே நடந்தாலும் அன்பு இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயமாவே தெரியாது. அதை போல் இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யமும் அன்பும் ஏற்படும் பொழுது உங்களுக்குள் ஒரு நல்ல ஒரு அன்பு ஏற்பட்டு பரிசுவம் ஏற்படக்கூடிய காலமாக தாங்க இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உறவுகளால் உங்களுக்கு ஒரு அளவுக்கு நிதர்சனமான நன்மை ஏற்படுங்க. இப்போ பொறுமையும் ரொம்ப அமைதியும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுகிட்டே தான் இருப்பேன், எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக நடக்கிறதுக்கான காலங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அமைதியாக இருங்க. எந்த தப்பையும் சரி பண்ணுறதுக்கு நாம் ஒன்றும் கடவுளும் கிடையாது. எல்லா தப்பையும் கண்டிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆண்டவன் நம்மளுக்கு கட்டளையும் இடலை. நம்மக்கிட்ட எத்தனை குறை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்க குறை கண்ணுக்கே தெரியாது. இதுதான் விருச்சகத்தின் முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் அதுதாங்க. இன்னைய வரைக்கும் உங்களை ரொம்ப கோபக்காரங்க, ஆத்திரப்படுறவங்க, எரிச்சல் மூட்டுறவங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுவே ஒரு குறை தானே உங்களுக்கு, அதுவே ஒரு தப்பு தானே. அடுத்தவங்களை கண்டிக்கிற அளவுக்கு நம்ம யாரும் சரியான ஆட்கள் கிடையாது. அந்த புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இருந்தாலே நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம், நம்ம சரியாக இருக்கமா நம்ம பார்ப்போன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அமைதி ஆகிடுவீங்க. நீங்கள் அமைதி ஆனாதான் அடுத்த எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். அதனால தான் நான் திருப்பி அழுத்தமாக இதை சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. மற்றவங்க குற்றத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதில் குறை கண்டுபிடிச்சி பேசுறது, இது நல்லதுக்கு இல்லைங்க. இது நல்ல பழக்கமும் கிடையாது. இதுவே ஒரு குற்றம்தான். அதனால் முடிந்த வரையிலும் உங்களை யார் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களை மட்டும் வச்சு எந்த வேலை செய்தாலும் அங்கே நல்ல அமைப்பு ஏற்படுதுங்க. கடந்த காலங்களை விட்டுடுங்க. கடந்த காலங்களை பற்றி நினைக்காதீங்க. எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா இந்த காலத்தை நீங்கள் உங்களுக்குரியதாக மாற்றிக்கோங்க. நிறைய அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிறைய கோவில்களுக்கு போங்க, இயல்பாக இருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய உங்களோட கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, அதோட வைப்ரேஷன் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எல்லா காலமும் உங்களுக்கு இனிமையான காலமாக இருக்கும். அதே போல் நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குதுங்க. மன அழுத்தத்தினால் இதனால் வரைக்கும் உடம்பு வந்து பாதிப்புகள் இருந்தாலும் உடல்நிலை தேக ஆரோக்கியம் ஏற்படும். உடல் ரீதியான இருந்து வந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய காலங்களாக இருக்குது. இதை நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போகணும். டென்ஷன் ஆகிறத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் தீர்க்கமாக இருக்கணும். உள்ளுணர்வை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உறுதியான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா காலம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. மகிழ்ச்சியான மனநிலையை நீங்கள் தான் உருவாக்கணும். சொல்லப்போனால் நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். நீங்கள் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், எத்தனை மாறுதல்கள் உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அத்தனை நன்மைகள் உங்களை சுற்றி இருக்குது. நீங்கள் அப்படியே இறுக்கமாக இருக்கிறதுனால எதுவும் உங்களுக்கு கைக்கு கிடைக்காம இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேர்ந்துடும். வருங்கால அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாகவே இருக்குதுங்க. இது இறைவன் கொடுத்த ஒரு வாழ்க்கையை நாம் சரியாக எடுத்துகிட்டு போனோன்னா உங்களோட புத்திசாலித்தனத்தை மட்டும் வச்சு பயன்படுத்திட்டு போங்க. வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு குறிக்கோளான இடம் இருக்குது, அந்த இடத்த அடைஞ்சிடலாம்.